ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் வந்து கோட் ஃபோர்ஸஸில் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்கே செக்மெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் படித்து பார்த்துடலாம். While Vaisya finished eating his piece of pizza, the lesson has already started. For being late for the lesson, the teacher suggested Vaisya to solve one interesting problem. Vaisya has an array A and integer x. He should find the number of different ordered pairs of indexes I, j such that a of I less than or equal to a of j, and there are exactly k integers y such that a of I less than or equal to y and y less than or equal to a of j, and y is divisible by x. In this problem, it is meant that pair I, j is equal to j, I only if I is equal to j. For example, I, 2 is not the same as 2, 1. Input: the first line contains three integers nxk, 1 less than or equal to n, 10 power 5. X range between 1 and 10 power 9 inclusive. K range between 0 and 10 power 9 inclusive. Organize the size of the array A and X and K are numbers from the statement. ஸோ படித்தாச்சு. ஸோ பேசிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அந்த அரேயில் வந்து உங்களுக்கு சம் நம்பர்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த நம்பர்ஸை நீங்கள் பேர் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரேயில் வந்து 10 நம்பர் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து பேர் பண்ணிங்கன்னா சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் வரும். நம்ம இப்போது ஒயிட் போர்ட் பக்கம் போயிடலாம். சரி, சே வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சொல்கிறது, சரி ஒரு 5 அரே வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 5. இப்போ நீங்கள் இதை வந்து நீங்கள் பேர் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு இதுலேருந்து இங்கே அப்புறம் இப்படி 2 3 2 1 பார்த்தீங்கன்னா 4 + 3 3 + 2 + 1. ஸோ சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 × 4 - 1 ஆட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ 4 + 3 7, 7 + 3 10. any 10 + 1/2 தான் வந்து சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ 2 × 5 = 10, ஓகேங்களா. ஸோ வந்து ஒரு பேர் ஒரு இது கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளோட அதில் எவ்வளோ பேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா n × n - 1/2 சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். அதாவது இது சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், பட் இது வந்து இது பேர் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதனால். ஸோ பார்த்தீங்கன்னா 5 × 4/2. ஸோ 5 × 2 = 10. நீங்கள் n × n + 1 போட்டாலும் n - 1 போட்டாலும் வந்து உங்களுக்கு சேம் ஆன்சர் வரப்போகுது. நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்து. நீங்கள் வந்து எத்தனை பேர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 4 பேரு. பட் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிங்கன்னா n × n + 1. நமக்கு அது முக்கியம் இல்லை. நம்ம இப்போ எதை பார்க்கலாம் அப்படின்னா 2 வந்து கான்ஸ்டண்ட்டாக 1/2 n × n - 1. ஸோ வந்து இந்த கான்ஸ்டன்ட் 2 நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து n² - n வரும். இது வந்து n பவர், அதாவது இது வந்து ஒரு குவாட்ராட்டிக், இது வந்து லீனியர் வேரியபிள். ஸோ நம்ம இதையே வந்து நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். இக்னோர் பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து n², ஓகேங்களா. ஸோ ஆர்டர் ஆஃப் n² வந்து நமக்கு இருக்குது. ஆக்சுவலி
இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ பேர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த பேர் அப்படி நம்ம கீழே எழுதலாம். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 10 பேர் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, பேர் வந்து 1,2 1,3 1,4 1,5 2,3 2,4 2,5 3,4 3,5 4,5. ஸோ இதான் அந்த பேர்ஸை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக 10 பேர்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிற நம்பர்ஸ் ஓகேங்களா, இதுக்கு நடுவில் இருக்கிற நம்பர்ஸ் லெட்ஸே இதுக்கு நடுவில் இப்போ வந்து 2க்கும் 3க்கும் நடுவில் 2.1 2.2. ஆக்சுவலி வந்து இதில் வந்து டெசிமல் கிடையாது, நான் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக போடுறேன். ஓகே, நம்ம எதுக்கு அவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும். 20 30 வச்சுக்கோங்களேன். இதுக்கு நடுவில் வந்து 21 22 23ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்பர்ஸ் இருக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸால் டிவைட் ஆகிற நம்பர்ஸாக இருக்கணும். லெட்ஸே இப்போ எக்ஸ் ஈக்குவல் 2ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 21 வந்து டிவைட் ஆகாது, 22 டிவைட் ஆகும், இது டிவைட் ஆகாது, இது டிவைட் ஆகும். ஸோ இப்போ இதுக்கும் நடுவில் நமக்கு வந்து 2 நம்பர்ஸ் இருக்குது. 2 நம்பர்ஸ் தட் நம்பர், அதாவது இப்போ நமக்கு 2 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 2 நம்பரோட இதுக்குள்ளே வந்து 2ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கே வரணும் ஓகேங்களா. அப்படி கே வந்துச்சுன்னா இது வந்து ஒரு வேலிட் பேர். ஓகேங்களா. அப்படி இல்லை எனக்கு வந்து கே வரல, சப்போஸ் எனக்கு வந்து கேயை விட அதிகமாக இருக்குது, கேயை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்வேலிட் பேர். ஓகேங்களா. ஸோ அவங்க கொஷினில் நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா வேலிட் பேர் கேட்குறாங்க. ஹவு மெனி வேலிட் பேர்ஸ் ஆர் தேர், ஹவு மெனி வேலிட் பேர்ஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியும்னு கேட்குறாங்க. ஸோ இவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா வந்து ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜேன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இதில் நம்ம போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஐ வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் ஜே தான் போட்டிருக்கோம். பட் அவங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சொல்கிறதால உங்களுக்கு வந்து 1,1 வரலாம், 1,1 வரலாம். அதே மாதிரி 2,2 வரலாம், 3,3 வரலாம், 4,4 வரலாம், 5,5 வரலாம் ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றே ஒன்று மட்டும் தான் மிஸ் ஆகுது. ஸோ வந்து நீங்கள் இதை எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லினா சிம்பிளாக நீங்கள் n ஸ்கொயர் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதோட ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சிடர் ஆல் பேர் ஓகேவா. ப்ரூட் ஃபோர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கன்சிடர் ஆல் பேர்ஸ் அண்ட் செக் ஃபார் வேலிடிட்டி. ஸோ வந்து நம்ம எல்லா பேரையும் கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வேலிடிட்டி செக் பண்ணுவோம். வேலிடிட்டி எப்படி செக் பண்ணுவோம்னா இந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்ப்போம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு லெட்ஸே வந்து அந்த பேர் இதான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேரை வந்து 20,30 வச்சுக்கோங்க. இதில் இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே இதோட அதாவது எக்ஸால் டிவைட் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். ஓகே, எப்படி வந்து நம்ம வந்து வேலிடிட்டி செக் பண்ணுவோம்னா கவுண்ட் ஹவு மெனி நம்பர்ஸ் in between the
pairs. Count how many numbers in between the pairs are divisible by x. இதான் வந்து கவுண்ட் பண்ணுவோம். if count is equal to k வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு வேலிட் பேர். ஓகேவா? வேலிட் பேர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லா பேர்ஸையும் கவுண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கவுண்ட் how many numbers in between pairs are divisible by x. அதுக்கப்புறமா அதை கவுண்ட் பண்ணி அது ஈக்குவல் டு எக்ஸ்னால் வேலிட் பேர். ஓகேவா? இது வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். ஆனால் வந்து நம்ம ஆப்டிமல் சொல்யூஷன் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆப்டிமல் சொல்யூஷன் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து n log n, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து n. ஓகேங்களா? இந்த ரூட் ஃபோர்ஸில் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா n ஸ்கொயர் வரும். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து n தான். ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்து n தான் வரப்போகுது. ஏன்னா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் ஏன் நான் என்னன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி பேர் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இவ்வளோ டைம் எடுத்துக்கிடுவீங்க. ஆனால் அந்த ஒவ்வொரு பேரையும் செக் பண்ணும்போது நீங்கள் எந்த வேலையும் அதாவது நீங்கள் எந்த ஒரு இதையும் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த பேர்ஸை. ஆக்சுவலி அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து கவுண்ட் த நம்பர் ஆஃப் பேர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போது உங்களுக்கு வந்து இது வந்து ஒன்று தான் ஆக்சுவலி. ஏன்னா நீங்கள் வந்து இவ்வளோ டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்பெண்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் பேர்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. பேர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த பேர் வேலிடேஷன் செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கவுண்ட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க ஆன்சரில். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ கோட் பாட்டுக்கு போயிடலாம். ஓகே, இந்த கோடில் பார்த்தீங்கன்னா இது நம்ம லாஸ்ட்டாக போட சம் கை. இதை நான் இப்போ வந்து நான் டிலீட் பண்ணிடுறேன். hash include iostream hash include vector. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் சார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதால அல்காரித்தம் அந்த அட்ரஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேர்ஸ் யூஸ் பண்ணுறோமா இல்லை, அதனால அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸிங் நேம் ஸ்பேஸ் std. அதுக்கப்புறமா நம்ம int main கொடுத்துக்கலாம். ஓகே, இது iostream கொடுத்தாச்சு, அப்புறம் வெக்டாரும் கொடுத்தாச்சு, அல்காரிதம் கொடுத்தாச்சு. ஃபஸ்ட் நம்மக்கிட்ட வந்து ஸ்டார்டிங்கில் அவங்க சொன்ன மாதிரி 3 நம்பர் தராங்க. இன்ட் n, லென்த் ஆஃப் தி அரே x, எதை வச்சு டிவைட் பண்ணணும், அப்புறம் k, இது வந்து கவுண்ட் பண்ணணும் எவ்வளோ இருக்கணுன்றதுக்காக. கொடுத்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம சீனில் வாங்கிக்கலாம். n, x, k. அதுக்கப்புறம் நம்ம வந்து வெக்டார் டிஃபைன் பண்ணிக்கலாம். வெக்டார் வந்து ஃபுல்லாகவே இன்டிஜர் தான். இந்த இன்டிஜருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதோட வேல்யூ வந்து நம்பர்ஸ் இருக்கிறதால நம்ம நம்ஸ்னே வச்சுக்கலாம் அதோட வேல்யூ. ஓகே, இப்போது அந்த ஒவ்வொரு வேல்யூவும் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ cn nums of I. ஓகே, கொடுத்தாச்சு. ஸோ இதில் அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணுமா, ஃபஸ்ட் நீங்கள் வந்து கொடுத்துருக்க நம்பரை ஃபஸ்ட்டு சார்ட் பண்ணிவிட்டு, ஓகேங்களா? சார்ட் நம்ஸ் டாட் begin nums டாட் end முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன ஸ்டார்ட் பண்ண தான் பைனரி சர்ச் யூஸ் பண்ண முடியும், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போது ஃபஸ்ட்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம
ஃபஸ்ட்லேருந்து போகாமல் ரேண்டமாக போகலாமே. இப்போது நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா இது இப்போது இதை பாருங்களேன், 1 2 3 4 5 இது. இப்போ நம்ம 3 எடுத்துக்கலாமே. இது வந்து 4க்கும் 5க்கும் தான் பேர் ஆகுது. ஏன் இந்த 3 வந்து 2வோட பேர் ஆகலைன்னா 2 வந்து 3வோட கம்மியாக இருக்குது. ஸோ நம்மளோட கண்டிஷன் படி இதுக்கு முன்னாடி இருக்கிற, அதாவது நீங்கள் பேராக சூஸ் பண்ணுறது ஒன்று அது ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை அதுக்கு அதிகமாக இருக்கலாம். இப்போ 4ம் 5ம் ஆப்வியஸாக அதிகம் தான். ஈக்குவலாக இருக்குதுன்னா நீங்கள் இந்த 3யவே நீங்கள் இப்போ தேர்ட் இண்டெக்ஸில் இருக்கிற 3யவே நீங்கள் மறுபடியும் அதோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க சொல்ல கண்டிஷன் தான் ஓகே. லெஸ் than equal சொல்லிட்டு லெஸ் than சாரி கிரேட்டர் than equal சொல்லியிருக்காங்க பேரில். ஸோ நம்ம இந்த 3யவே மறுபடியும் இதோட கம்பேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க, கரெக்டாக. ஆனால் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஆப்வியஸாக கம்மியாக தான் இருக்குதுன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து லெஃப்ட் சைட் பார்க்க தேவையில்லை. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரிப்பீட்டட் எலிமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் லெஃப்ட் சைட் பார்க்கணும்ல, அது எத்தனை எலிமெண்ட்ஸ் சொல்லி உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்கன்னா இதோட ஃபஸ்ட் இண்டெக்ஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களால் பேரே ஃபார்ம் பண்ண முடியும், ஓகேங்களா. இப்போ பேசிக்காக வந்து இப்போ நீங்கள் ஒரு ரேஞ்சில் கேல்குலேட் பண்ணி வச்சுக்கோங்களேன். இதை நான் வந்து 1 2 3 போட்டிருக்கேன். இன்கேஸ் இது வந்து 91லேருந்து 92 93 94 95 96 97 98 99 100 மொத்தம் உங்கள்கிட்ட வந்து 4 நம்பர் இருக்குது. லெட்ஸ் சே இப்போ உங்களுக்கு வந்து இந்த 2 பேர் மேபி நீங்கள் 2 எடுத்துக்கோங்க. 2 கூடவே வந்து 4 எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டுமே இப்போ வந்து உங்களுக்கு 92வாக இருக்குது. இது வந்து என்ன இருக்குது. இப்போது இது வரைக்கும் தான் நீங்கள் தேட போகிறது, ஓகேவா. இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் டிவைட் பண்ண போகிற நம்பர் வந்து 4 k = 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த ரேஞ்சில் 4ல் டிவைட் ஆகிற நம்பர் எத்தனை இருக்குதுன்னு கேட்டால் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க. அவங்க கேட்குற கொஷனில் தான் இந்த ரேஞ்சில் 4ல் டிவைட் ஆகிற நம்பர் வந்து எத்தனை இருக்குன்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ இது டிவைட் பை 4 பண்ணி பாருங்களேன். 4 2 are 8, 4 5 are 20. ஸோ வந்து அதோட கம்மியாக இருக்குது. ஸோ இந்த இன்டர்நெட்டா ஸோ 4 2 are 8, 4 4 16, ஓகேவா. அதுக்கு மேலே போனால் 25 நெக்ஸ்ட் வந்துடும். ஸோ இது நீங்கள் பண்ணிங்கன்னா 4 2 are 8, 4 3 are 12. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23 இருக்குது. அப்புறமா இதுவும் உங்களுக்கு வந்து 23 தான். 23 23 6 ஆகுது, சாரி guys. 23 24 24 24, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு 25 மாறுது. அப்போ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா இது டிவைட் ஆகும், 96 டிவைட் ஆகும், 92 டிவைட் ஆகும். அப்போது இந்த ரெண்டு இடத்துலையுமே அதாவது இந்த இண்டிஜர் அரேக்குள்ளே உங்களுக்கு டிவைட் ஆகிற நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. அது என்னென்னா 92 and 96. அதை நீங்கள் எப்படி வந்து கேல்குலேட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் 4 டிவைட் ஆகிற நம்பர் வந்து இந்த 2 தான்ன்றதை நீங்கள் எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த நம்பரை டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரம் 1லேருந்து உங்களுக்கு வந்து 24 நம்பர் வரைக்கும் இருக்குது, ஓகேங்களா. இந்த ரேஞ்சில் மொத்தமாக 24 நம்பர் வரைக்கும் இருக்குது. அப்போது அந்த 1லேருந்து இது வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரேஞ்சில் உங்களுக்கு எவ்வளோ நம்பர்ஸ் டிவைட் ஆகுன்ட்டு தெரிஞ்சிடும் இல்லையா. அப்போது இது வரைக்கும் உள்ள நம்பர்ஸ்னால் 91 இருக்குதுன்னா 92 கிடையாது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா
24 மொத்த நம்பர்ஸ் வந்து 24 இருக்குது. மைனஸ் 91/4 91/4 4 2s are 8 4 3s are 12 வராது, அதனால் 4 2s are 8 22 தான் வரும். பிகாஸ் இது வந்து இன்டிஜர் டிவிஷன். ஸோ 22. அப்போது இந்த ரேஞ்சில் உள்ள 4ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் வரைக்கும் 4ஆல் டிவைட் ஆகிற அந்த நம்பர்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 நம்பர்ஸ் இருக்கும். கரெக்டாக 92 96. சப்போஸ் நீங்கள் இந்த ரேஞ்ச் இதுவாக எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 25 வரும். ஸோ 25 மைனஸ் 22 இஸ் ஈக்குவல் டு 3 வரும். ஸோ இதான் அந்த இது. ஸோ இப்போ இது ஈக்குவல் டு கேவான்னு பார்க்குறீங்க. கரெக்டாக? ஆமாம். இப்போது கே வந்து ஈக்குவல் டு, ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேவோட பெருசாக போகுது. இன்கேஸ் நீங்கள் வந்து ரேஞ்சை டிக்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரேஞ்ச் டிக்ரீஸ்னா இதை வந்து நீங்கள் இங்கே போடுறீங்க அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? 23 23யா? அப்போது நீங்கள் ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேடு பெருசாக போகுது. ரேஞ்சை டிக்ரீஸ் பண்ணி போட்டிங்க வச்சு பாருங்களேன். 23 22 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து 1 வரும். ஸோ டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 வருது. ஆனால் உங்களுக்கு எக்ஸாக்டாக இருக்கணும். எக்ஸாக்டாக 2 இருக்கணும். அப்போ உங்களுக்கு ஃபார்வர்டில் மூவ் பண்ணணுமா இல்லை வந்து நெகட்டிவில் மூவ் பண்ணணுமான்றது உங்களுக்கு இப்போ தெரியும். ஓகேங்களா? எப்படின்றத ஒரு நிமிஷம் பார்க்கலாம். இந்த வரேன். நெட்டு வேலை சில பேஸ். ஓகே, இப்போ நம்ம பின் எடுத்துட்டேன். ஸோ நம்ம என்ன பார்த்தோம்னா இதை பார்த்துட்டோம். ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1ஆல் எவ்வளோ பேர்ஸ் வந்து வாங்க முடியுன்றதை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம இதே மாதிரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 1 வந்து உங்களுக்கு வந்து அது கூட பேர் ஆகும். இல்லைனா 2 3 4 5 சொல்லிட்டு அடுத்து இருக்கிற 4 நம்பர்ஸோட பேர் ஆகும். ஸோ மொத்தமாக வந்து உங்களுக்கு 5 பேர்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? 5 பேர்ஸ் 1ஆல் உங்களுக்கு வந்து ஒரு 5 பேர்ஸ் கிடைக்கும். ஓகே, இந்த 5 பேர்ஸில் வந்து இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட் எடுத்தோடனே வந்து 1ஐயும் 4ஐயும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இப்படி நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து லெட்ஸே இந்த 4 தான் உங்களுடைய 100. ஓகேங்களா? ஸோ 100 வருது. நீங்கள் தேடி வந்த வேல்யூ வந்து கே. ஆனால் இந்த 100ல் வந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணும்போது இதை பேராக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து கேயோட அதிகமாக போகுது. அப்போ இதை நீங்கள் தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கேயோட அதிகமாக தான் போகும். அதனால் நீங்கள் போக மாட்டீங்க. அதே மாதிரி தான் அப்போது நீங்கள் வந்து 1 வச்சு பேர் பண்ணோம் அப்படின்னா 4 தான் மேக்ஸு, அதை தாண்டி போக மாட்டேன்னு சொல்லிடுறீங்க. லெஃப்ட்டு எப்படி நீங்கள் வந்து மேட்ச் பண்ணுவீங்க? லெஃப்ட்லேயும் அதே மாதிரி தான். ஒரு வேளை நீங்கள் வந்து அப்போது இது வந்து 4 விட அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களோட ரேஞ்ச் வந்து 3 ஆக்குவீங்க. ஒருவேளை இது வந்து ஈக்குவல் டு 2, கே ஈக்குவல் டு 2 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி இந்த 3 வந்து நேற்று என்ன பார்க்க கே ஈக்குவல் டு 2 வந்துடும். ஓகே, அப்போ இன்கேஸ் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 98 இருந்தால் அப்போ என்ன வரும்னு பாருங்கள். அப்போயும் உங்களுக்கு கே ஈக்குவல் டு 2 தான். ஏன்னா இங்கேயும் உங்களுக்கு வந்து 4ஆல் டிவைட் பண்ணும்போது 24. ஏன்னா இந்த ரேஞ்சில் வந்து 2 நம்பர் தான் டிவைட் ஆகுது. ஒன்று 92 அண்ட் 96. அப்போ அதுக்கப்புறம் இருக்கிற 3 நம்பர்ஸில் நீங்கள் ரேஞ்சை எங்கே தள்ளி வச்சாலுமே உங்களுக்கு சேம் நம்பர் வரப்போகுது. அப்படியே நீங்கள் வந்து ரேஞ்சை வந்து தள்ளிக்கிட்டே வரணும். எப்போ உங்களுக்கு வந்து 95 வருதோ
அப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா k = 1 வருது. அப்போ கம்மியாக இருக்குது. இருந்தால் நீங்கள் வந்து இந்த இடத்துல ஆப்ரேட் பண்ண மாட்டேன், நான் வந்து திரும்பி போகிறேன்னு சொல்லுவீங்க. ஸோ அப்போது இந்த 1ஓட கம்பேர் பண்ணும்போது இதனுடைய பேர்ஸ் வந்து எந்த ரேஞ்சில் இருக்கும் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த 2 பேர்ஸ் வந்து, அதாவது மினிமம் பேர் அண்ட் மேக்ஸிமம் பேர், அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிறது வந்து மினிமம் பேர், அதாவது அதோட மினிமம் நம்பரில் இருக்கும். நீங்கள் அடுத்து கண்டுபிடிக்க போகிறது தான் வந்து உங்களுடைய மேக்ஸிமம் பேர். இது வந்து ரேஞ்ச் ஆஃப் லெஃப்ட்டு, இது வந்து ரைட். ஓகேங்களா? இதுக்கு நடுவில் உங்களுக்கு வந்து நிறைய பேர்ஸ் இருக்க சான்ஸ் இருக்குது. அந்த பேர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கவுண்ட் பண்ண போகிறீங்க. இப்போது 5 - 2 + 1 இதான் அதோட இண்டெக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இல்லை, 1 நீங்கள் எது கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்னா 5 - 1 வந்து 4. ஆனால் இது வந்து ஜஸ்ட் இண்டெக்ஸ்ன்றதால நீங்கள் வந்து 1 ஆட் பண்ணணும். ஸோ 5 - 4 + 1 வந்து 5 - 4 சாரிங்க, 5 - 1 + 1 வந்து 5. ஓகேவா? ஸோ 5 பேர்ஸ் வந்து உங்களால் எடுக்க முடியும். சப்போஸ் 2 தான் அதோட லெஃப்ட்னு வச்சுக்கோங்களேன். அப்போனா 5 - 2 + 1, 5 - 2 3 3 + 1 5. ஸோ 2லேருந்து 5 வரைக்கும் உங்களால் அத்தனை பேர்ஸ் இருக்குன்றது நீங்கள் இந்த இடத்துல தெளிவாக சொல்லிடுறீங்க. ஸோ அப்படி தான் கைஸ். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு அது பேர் ஆகக்கூடிய ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸை பார்த்துட்டு ரைட் எக்ஸ்ட்ரீம் அண்ட் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் பார்த்துட்டு அந்த இண்டெக்ஸை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அத்தனை பேர்ஸ் வரும்னு தெளிவாக சொல்லிடுவீங்க. இப்போ நம்ம கோட்பாட்டுக்கு போகலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஒயிட் போர்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து அந்த திரும்பி வர்றதால ஸோ மேபி உங்களுக்கு இதுவும் 3 இருக்கலாம். கரெக்டாக? இதுவும் 3 இருக்கலாம், இதுவும் 3 இருக்கலாம். அப்போது நீங்கள் ஒரு நம்பரை கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரைட் சைடில் மட்டுமே பார்த்துட்டு போகாமல் லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது நீங்கள் வந்து அது கம்மியான நம்பரை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து திரும்பி போயிடலாம். ஸோ கம்மியாக இருந்தால் நீங்கள் லெஃப்ட் சைடு ஒன்றும் அவசியம் கிடையாது. பட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது எவ்வளோ தூரம் ஈக்குவலாக போகுதுன்றது நீங்கள் செக் பண்ணணுமா இல்லையா? ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அது வந்து நீங்கள் உங்களோட இதை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா உங்களோட இண்டெக்ஸஸ் வந்து அது கூடயே வந்து மேட்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த இண்டெக்ஸ் வந்து இது கூடயே மேட்ச் ஆகலாம், இந்த இண்டெக்ஸ் இது கூடயே மேட்ச் ஆகலாம்னு சொல்லிட்டு அப்படி சொல்லியிருக்காங்க. பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து நம்பர் சேமாக இருந்தாலும் பொசிஷன்ஸ் வேறையாக இருக்கிறதால உங்களுக்கு வந்து இது டிஸ்டிங்ஸ் பேர்ஸ் அமையும். நம்பர் சேம் தான், பட் டிஸ்டிங்ஸ் பேர்ஸ் அமையுன்றதால நம்ம வந்து ஃபஸ்ட் ஆக்கரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். லாஸ்ட் ஆக்கரன்ஸ் ஏன் கண்டுபிடிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் கரண்ட்டாக வச்சுருக்க நம்பர்ஸோட ஒன்று ஈக்குவலாக இருக்கும், இல்லை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமாக இருக்க நம்பர்ஸ் நம்ம ஃபார் ஷுவராக கம்பேர் பண்ணி ஆகணும். ஸோ லாஸ்ட் ஆக்கரன்ஸ் தேவையில்ல, லாஸ்ட் இண்டெக்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஏன் நம்ம ஃபஸ்ட் ஆக்கரன்ஸ் கண்டுபிடிக்கணுன்ற ஒரு ரீசனை பார்த்துட்டோம். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட் ஆக்கரன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு ஃபஸ்ட் ஆக்கரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும்? இன்ட் ரிட்டர்ன் பண்ணும். ஃபஸ்ட் இன்ட்டுன்னு வச்சுக்கிறேன் நான். இதில் நீங்கள் தேட போகிற அரேவை பாஸ் பண்ணோம். இது ஒரு 1D அரேன்றதால நான் வந்து வெக்டர் ஆஃப் இன்ட் ஆம்பர்சன்ட் ஆஃப் நம்ஸ்னு வச்சுக்கிறேன். நீங்கள் தேட போகிற நம்பர் வந்து கண்டிப்பாக மிட். ஏன்னா நீங்கள் அந்த லூப்லேருந்து தான் நீங்கள் வருவீங்க. ஸோ மிட்டு. இதோட லென்த் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னென்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இந்த அரேயில் இந்த இதை கண்டுபிடிச்சிருங்க சொல்லிடுறீங்க. கண்டுபிடிக்கும் போது இங்கே ஒரு பைனரி சர்ச் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இன்ட் லெஃப்ட் ஈக்குவல் டு 0 ஃபஸ்ட்லேருந்து, ரைட் இஸ் ஈக்குவல் டு மிட் இல்லை n - அதோட லாஸ்ட் ஆக்கரன்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிட் while left less than or equal to right. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் கொடுக்குற மாதிரி மிட் லெஃப்ட் ப்ளஸ் ரைட் மைனஸ் லெஃப்ட் பை 2. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் கண்டுபிடிக்க விட்டு ஃபஸ்ட் ஆக்கரன்ஸ் தான்.
அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு லெஃப்ட் சைடில் தான் மூவ் ஆகணும். இஃப் ஓகே, நீங்கள் அந்த ஃபங்க்ஷனில் வந்து பேராமீட்டராக ஒரு மீட்டர் பாஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் உள்ளே ஒரு மீட்டர் வச்சுருக்கீங்க, அப்படி வைக்கக்கூடாது. ஸோ நீங்கள் தேடி வந்த எலிமெண்ட்டை நான் டார்கெட்னு வச்சுக்கிறேன். டார்கெட்டா? ஓகே, டார்கெட் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ஸ் ஆஃப் மிட்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரை. ஆமாம், மிட்டு தான். ஸோ இந்த எலிமெண்ட் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டார்கெட். அது டார்கெட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் லெஃப்ட்டில் போனீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட் ஆஃபரன்ஸ். அதிகமாக இருந்தாலும் நீங்கள் லெஃப்ட்டில் தான் போகணும், ஏன்னா இது வந்து ஒரு சார்ட்டட் அரே. இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் போக வேண்டியது வந்து லெஃப்ட்டு. ஸோ ரைட் ஈக்குவல் டு மிட் மைனஸ் 1. எல்ஸ் ஒரு கம்மியாக இருந்தால் நீங்கள் ரைட் சைடு மூவ் பண்ணணும். லெஃப்ட் ஈக்குவல் டு மிட் ப்ளஸ் 1. ஓகேவா? ஸோ இந்த லூப் வந்து ரேர் கேஸில் என்னாகும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேயே உங்களுக்கு இருக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும் போது லெஃப்ட்டு தான் உங்களுடைய ஃபஸ்ட் இண்டெக்ஸாக இருக்கும். இல்லை உங்களுக்கு எந்த இடத்துல லூப் பிரேக் ஆனாலுமே வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல பிரேக் ஆகுது அப்படின்னா ரைட்டு தான் வந்து முன்னாடி போய் தேட பார்க்கும். ஸோ ரைட்டு முன்னாடி போகிறதால தெரிஞ்சிடும். ஸோ லெஃப்ட்டு தான் உங்களுக்கு வந்து இதோட ஃபஸ்ட் ஆக்கரன்ஸாக இருக்கும். ஓகே, இதோட ஃபஸ்ட் ஆக்கரன்ஸ் வந்து நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ நம்ஸ் டாட் பிகின் நம்ஸ் டாட் எண்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்பர் வந்து 1லேருந்து போவோம். ஃபஸ்ட் நம்பரு, அப்புறம் I less than n, I plus plus. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு நம்பரையும் கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து நீங்கள் 2 பைனரி சர்ச் லூப்பை வந்து பண்ண போகிறீங்க. ஒன்று எதுக்குன்னா எக்ஸ்ட்ரீம் ரைட் பேர் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னா அதோட பேர் வந்து சார்ட்டடாக இருக்கிறதால மேக்ஸிமம் எந்த நம்பர் வரைக்கும் பேர் ஆகலாம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம இப்போ எழுதுகிற மாதிரி லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் இண்டெக்ஸுங்க. ஓகேவா? ஏன்னா நீங்கள் ஈக்குவலாக இருந்தால் நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணதுனால ஃபஸ்ட் இண்டெக்ஸில் நீங்கள் என்ன பாஸ் பண்ணுறீங்க, நம்ஸ் பாஸ் பண்ணுறீங்க. அப்புறம் நீங்கள் கண்டுபிடிக்க போகிற எலமெண்ட்டா நம்ஸ் ஆஃப் ஐயை பாஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பாஸ் பண்ணுறீங்க, இதான் வந்து உங்களுடைய லெஃப்ட்டு. ரைட்டு உங்களுக்கு தெரியும், அஸ்யூஷுவல் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் போய் தான் ஆகணும். அப்புறம் உங்களுக்கு வந்து மிட், இதில் ஒரு மிட் இருக்குது. ஓகேங்களா? எல்லாமே கரெக்டாக பாஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம ஆம்பர்சன் ஏன்னா நம்ம எதையுமே உள்ள போய் சேஞ்ச் பண்ணல. ஸோ ஓகே, இங்கே ஒரு வைல் லூப் லெஃப்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரைட். இது என்ன பண்ண பார்த்தீங்கன்னா it is equal to left plus left plus right minus left by 2. Okay. if நீங்கள் அந்த ரேஞ்சில் வந்து கவுண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் அண்டு எண்டு தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்டார்ட்னு என்னென்னா, ஸ்டார்ட் எப்போவுமே வந்து உங்களுடைய நீங்கள் எந்த எலிமெண்ட் பார்க்குறீங்களோ அது. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் வந்து என்னவாக இருக்குன்னா நம்ஸ் ஆஃப் ஐயாக இருக்கும். ஓகே, பை எக்ஸ். ஆனால் எண்ட் எலிமெண்ட் தான் வந்து உங்களுடைய எண்ட் எலிமெண்ட்னால் வந்து ஓகே இதனோட பேர் பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறது. ஸோ வந்து நம்ம வந்து அந்த ரைட் சைடு தான் இப்போ நம்ம தேட போகிறோம். ஸோ நம்ம ரைட் சைடு தேடுறதால மிட், ஏன்னா ரைட் சைடு தேட போகிறோம். ஆக்சுவலி இது வந்து ரைட் சைடு கிடையாது, நம்ம லெஃப்ட் சைடும் கீழே செக் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு பைனரி சர்ச் வந்து ரைட் சைடுக்கு மட்டும்தான்.
அதனால் நம்ம ரைட் சைடில் வந்து தேட போகிறோம். அப்போ இதுவும் வந்து பேராக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நடுவில் இருக்கிற எக்ஸால் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் வந்து ஈக்குவல் டு கேவாக இருக்கணும். ஓகேவா? அதுக்கு நடுவில் இருக்கிற எக்ஸால் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 0லேருந்து இந்த எண்டு வரைக்கும் இருக்கிற இந்த நம்பரை வந்து நீங்கள் எக்ஸால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இத்தனை நம்பர்ஸ் கிடைக்குதுப்பா டிவைடாக சொல்கிறீங்க. ஸோ அதிலிருந்து நீங்கள் பேர் பண்ண நினைக்கிறீங்க இல்லையா, அதில் இருக்கிற அதுலேருந்து நம்ம ஒரு 1 மைனஸ் பண்ணோன்னா கொஞ்சம் முன்னாடி போயிடும். ஸோ அந்த முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் 4ஆல் டிவைட் ஆகுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த இடத்துல மைனஸ் பண்ணிடுவீங்க. மைனஸ் பண்ணி அது ஈக்குவல் டு கேவான்னு பார்ப்பீங்க. ஓகேவா? அது ஈக்குவல் டு கேனா ஆக்சுவலாக அது ஈக்குவல் டு கேவாக இருந்தாலும் சரி, இல்லை லெஸ் தென் கேவாக இருந்தாலும் சரி. ஓகேவா? லெஸ் தென் ஈக்குவல் டு கே. லெஸ் தென் ஈக்குவல் டு கேனா நீங்கள் என்ன பண்ணணும், மோர் தென் கேனா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதாவது நீங்கள் வந்து கண்டுபிடிக்க போது ரைட் சைடு மட்டும்தான். ஸோ அதனால் வந்து அது கம்மியான கேவாக இருந்தாலும் சரி, ஈக்குவல் டு கேவாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும்னா ரைட் சைடு தான் போகிறீங்க. லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு மிட், லெஃப்ட் ஈக்குவல் டு மிட்டா +1. ஆமாம், நீங்கள் ரைட் சைடு தான் போகிறீங்க. எல்ஸ் இந்த எல்ஸ் வேர்டு உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஈக்குவல் டு கேவாக இருந்துச்சுன்னா ஓகே, நம்ம அடுத்த நம்பர் போய் செக் பண்ணி இப்போ ரைட் சைடில் அதுவும் ஈக்குவல் டு கேவாக தான் நமக்கு நிறையா பேட்ச் கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரைட் சைடு போயிட்டே இருக்கீங்க. அதை எப்போ தான் நீங்கள் திரும்புவீங்க, உங்களுக்கு எப்போ வந்து கே வந்து அதிகமாக வருதோ, அதிகமாக வந்துருச்சு இதுக்கப்புறம் இது மேலே போகுதுன்னு சொல்லிட்டு அதிகமாக வந்தால் அதை வந்து நீங்கள் கீழே பிடிச்சிடுறீங்க. அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுறீங்க, ரைட் இஸ் ஈக்குவல் டு மிட் -1 ஓகே போட்டுடுறீங்க. ஸோ இதை போட்டுட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு ஒரு பாயிண்டில் வந்து கண்டிப்பாக பிரேக் ஆகும்ல. இது லெட்ஸே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இது வந்து பிரேக் ஆகுது. ஸோ பிரேக் ஆகுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, இது ரைட்டாக இருக்கும், இது லெஃப்டாக இருக்கும். ஆமாம், இப்போ வந்து இந்த நீங்கள் ஒரு என்ன இது ஓகே ரைட் லெஃப்ட் நீங்கள் ஆல்ரெடி வந்து ரேஞ்சை கண்டுபிடிக்க தான் போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ ரேஞ்ச் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது. அப்போது இது என்ன பண்ணணும்னா அதிகமாக போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வரைக்கும் போயிடும். போனதுக்கப்புறம் லெஃப்ட்டு ரைட்டு மிட் எல்லாமே இதில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதிகமாக இருக்குப்பா, சரி நான் கொஞ்சம் வந்து லெஃப்ட்டில் போகிறேன், கொஞ்சம் கம்மியாக இருக்கா சான்ஸ் இருக்குது, இல்லை ஈக்குவல் டு கே சான்ஸ் சொல்லிட்டு லெஃப்ட்டில் போகும்போது இந்த ரைட் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் உங்களுடைய எக்ஸ்ட்ரீம் பேர். மேக்ஸிமம் வந்து இந்த நம்பரோட தான் உங்களை பேர் பண்ண முடியும். அதுக்கு மேலே போனீங்கன்னா கேவோட வழி அதிகமாக இருக்குது, போக மாட்டீங்க. ஆமாம், கவுண்ட் அதிகமாக இருக்குது, போக மாட்டீங்க. ஸோ இந்த ரைட்டு வந்து மாறாது. ஓகே, நீங்கள் ரைட் கண்டுபிடிச்சிட்டிங்க, இப்போ நீங்கள் லெஃப்ட் கண்டுபிடிங்க இல்லையா. ஸோ லெஃப்ட்டை வந்து நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற எலமெண்ட்டும் அது கீழே இருக்கிற எலமெண்ட்டும் சேமாக இருக்கிறதுனாலேயே இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிளான் சொல்ல முடியாது. அதையும் நீங்கள் வந்து வேலிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ எங்கேருந்து செக் பண்ணுவீங்க, லெஃப்ட்டு வந்து ரைட் லெஃப்ட் சொல்லிட்டு நீங்கள் மாற்றி மாற்றி அந்த வேலையை மாறிடுச்சு. ஸோ மறுபடியும் வந்து நீங்கள் இதோட ஃபஸ்ட் இண்டெக்ஸ் இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இங்கே போட்ட கண்டிஷன் அப்படியே உல்ட்டாவாக போட்டு இதோட லெஃப்ட் கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ லெஃப்ட் இங்கே வந்து வச்சுக்கோங்களேன். அப்போது இதோட பாருங்கள் 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு இதோட கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஆன்சர் வந்து 5 பேர்ஸ் தான் பண்ண முடியும். ஸோ 5 பேர்ஸ்னால் இப்போது இந்த இண்டெக்ஸ்லேருந்து லெட்ஸ் இது வந்து இண்டெக்ஸ் ரைட் இண்டெக்ஸ். ஓகேவா? அதிலிருந்து இது வந்து உங்களுக்கு என்னாச்சு தெரியல, இப்போ எழுத மாட்டேங்குது. இதுக்கப்புறம் பெண்ணு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ எழுதும் போலையே எழுதுது.
ரைட்டா? ஸோ இது வந்து லெஃப்ட் இண்டெக்ஸ், ஓகேவா? லெஃப்ட் இண்டெக்ஸ். ஸோ இத்தனை பேர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இதோட நீங்கள் பேர் பண்ணிங்கன்னா. ஸோ ரைட் இண்டெக்ஸ் மைனஸ் லெஃப்ட் இண்டெக்ஸ் தான் இது ஒரு கான்ட்ரிபியூஷன். இதே மாதிரியே நீங்கள் அடுத்தது பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும், ஓகேவா? இப்போது எப்படி வந்து நம்ம லெஃப்ட் இண்டெக்ஸ் சொல்லிட்டோம். லெஃப்ட் இண்டெக்ஸ், லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் இண்டெக்ஸ் ஃபார் திஸ். இதுக்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேவோட வேல்யூ ரொம்ப கம்மியாக வரும், ஸோ போக மாட்டீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேவோட வேல்யூ ஈக்குவலாக வரும். ஓகே, ஸோ நமக்கு ரைட் மாறல, லெஃப்ட் மட்டும்தான் மாறுது, ஓகேவா? ஸோ லெஃப்ட்டை மறுபடியும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ரீசெட் பண்ணிக்கிறேன். left is equal to first int of nums of I, n. ரைட் மாறு நம்ம மிட்டை வந்து கண்டிப்பாக மாற்றுவோம். ஸோ நம்ம மறுபடியும் இந்த வயலில் போட்டுக்கலாம். left is equal to right, mid is equal to left plus right minus left by 2. ஓகே, ஸோ நான் போட்டதுக்கப்புறமா அந்த கண்டிஷன் அப்படின்னு நான் வந்து உள்டாக போடணும். என்னென்னா வந்து ஆல்ரெடி நீங்கள் ரைட் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ உங்களுக்கு கேவோட அதிகமான வேல்யூஸ் வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. ஒன்று கம்மியாக வரலாம், இல்லை ஈக்குவல் டு வரலாம். இஃப் nums of made by x minus nums of I minus 1 by x equal to k. கண்டிப்பாக equal to k தான் இருக்க முடியும். அப்படின்னு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் சைடில் போய்ட்டு கம்மியான கே வேல்யூஸ் கிடைக்குதான்னு பாருங்கள். அப்படி உங்களுக்கு வந்து கம்மியான கே வேல்யூஸ் கிடைச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எதுக்கு நீங்கள் அங்கே இருக்கீங்க? உங்களுக்கு வேல்யூஸ் ஈக்குவல் டு தான் இருக்கணும். ஸோ நீங்கள் ரைட் சைடுக்கு வந்துடுங்க. இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அப்போது லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா வந்து இப்படி இது வந்து இது 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 98 ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க. ஸோ இதிலேருந்து நீங்கள் வந்து லெஃப்ட் வந்துக்கிட்டே இருக்கீங்க, ஒரு கட்டத்தில் ஈக்குவல் வந்துடுது. ஆனால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிரேக் ஆகிடுது. ஏன்னா இது வந்து லெஸ் தென் கே, இது ஈக்குவல் டு கே. எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு இங்கே போயிடும். இங்கே போனதுக்கப்புறம் ஆக்சுவலி ஆமாம் லெஃப்டே தானே இங்கே இருக்கும். இங்கே எப்படி போகும் அப்படின்னா இதை ஃபுல்லாக முடிஞ்சிட்டு ரைட் ஈக்குவல் டு மிட் மைனஸ் 1, இதை விட நம்ம வந்து கம்மியாக போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும். அப்போ ரைட் ஈக்குவல் டு லெஃப்ட் அது ஆமாம் ரைட் ஈக்குவல் டு மிட் மைனஸ் 1 அந்த லைன் மூலயமா ரைட் இங்கே வரதால் இதுதான். ஸோ லெஃப்ட்டு தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லெஃப்ட்டு தான் இந்த இண்டெக்ஸ், ஓகேங்களா? இதோட ஃபஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ இது வந்து 0 இண்டெக்ஸ் இருக்கிறதால நம்ம வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5 வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு இந்த ரேஞ்ச் கிடைக்குது அப்படின்னா 4 மைனஸ் 1 பார்த்தீங்கன்னா 3. ஆனால் 3 இருக்கா, 4 இருக்குல்ல, ஸோ +1 பண்ணிக்கணும் அந்த இடத்துல. ஸோ அதனால் வந்து பிரேக் ஆகும்போது answer is equal to answer plus right minus left plus 1 இதை போட்டுடலாம். ஆனால் இந்த ரைட் பார்த்தீங்கன்னா மேலே கண்டுபிடிச்ச ரைட், ஆனால் கீழே வந்து நீங்கள் ரைட்டை கண்ணாபின்னு மாற்றுறீங்க இல்லையா? ஸோ நீங்கள் ரைட்டை வந்து மேலே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்களேன். இது அதாவது இந்த ஈக்குவேஷன் மாறலை, பட் இதை நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறேன். ஆன்சர் ப்ளஸ் ஈக்குவல் டு ரைட்.
அப்போது நீங்கள் இந்த வேல்யூவே இதில் ஆட் பண்ணிட்டீங்க. ஸோ கீழே உங்களுக்கு ரைட் என்னவா மாறும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ மேலே நீங்கள் ஆட் பண்ணதால் இங்கே ரைட்டை மட்டும் நீங்கள் வந்து ஒமிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளஸ் ஈக்குவல் டு இல்லை ஓகே, நீங்கள் வந்து ஒன்றையும் அப்படி ஆட் பண்ணுறீங்கல்ல, +1 +1. ஓகே, மேலே 1 ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே தேவையில்லை. இது வந்து மைனஸ் ஈக்குவல் டு, ஏன்னா நம்ம வந்து ரைட் மைனஸ் லெஃப்ட் சேம் ஈக்குவேஷன் தான், பட் நம்ம பிரித்து எழுதணும். ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து லாங்கில் ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கேஸ் இவங்க கொடுத்துருக்கு இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன், சேம் நம்பராக இருக்குது. சேம் நம்பராக இருந்தால் இது மல்டிப்ளை பை இது சேம் லென்த் மல்டிப்ளை பை லென்த். ஸோ 5 5 25. அப்போது லென்த்தோட மேக்ஸிமம் பாருங்களேன், 10^5 இருக்குது. ஸோ 10^5 10^5 10^10. நமக்கு இண்டிவிஜுவல் மேக்ஸிமம் வேல்யூ 10^9 தான். ஸோ வந்து அதிகமாக இருக்கலாம் கவுண்ட்டு. ஸோ அதனால் வந்து நான் லாங்கில் ஒரு ஆன்சர்ன்ற வேரியபிளை டிஃபைன் பண்ணிக்கிறேன். டிஃபைன் பண்ணி அது ஈக்குவல் சீரின்னு போடுறேன். இனிஷியல் எந்த கவுண்ட் இல்லை, ஆனால் இந்த இடத்துல வந்து கவுண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கவுண்ட்டை வந்து நான் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன். லாஸ்ட்டில் வந்து ஆன்சரை பிரிண்ட் பண்ணால் போதும். ஆன்சரை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நம்மளோட சாம்பிள் டெஸ்ட் கேஸஸ்லாம் ஒர்க் ஆச்சு பண்ணி பார்த்துடலாம். எனக்கு இதுக்கு ஆன்சர் 25 வரணும். எரர் என்ன எரர் இருக்கு? 23 இல்லையா? ஓ, செமிகாலன் போடணுமா? ஓகே, நமக்கு ஆன்சர் 25 வருதா? வந்துடுச்சு. என்னாச்சு? 25 வந்துடுச்சு. நம்ம வந்து அடுத்த இது 4 வருதான்னு பார்த்துட்டு அடுத்து 3 வருதான்னு பார்த்துட்டு நம்ம சப்மிட் பண்ணிடலாம். ஓகே, 4 வருது. இதுக்கு 3 வருதா? ஓகே, 3 வருது. நம்ம இப்போ சப்மிட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஒரு 3 இது யூஸ் பண்ணியிருக்கோம். 3 பைனரி சர்ச். அதில் வந்து ஒரே பைனரி சர்ச்சை நம்ம 2 வாட்டி கால் பண்ணுறோம் இந்த ஃபங்க்ஷன். ஸோ அதை வந்து நம்ம இந்த ஃபஸ்ட் இன்டென்டர் ஃபங்க்ஷனோட வேல்யூவை வந்து ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா அதையே நம்ம திருப்பி யூஸ் பண்ணும்போது நம்ம 2 வாட்டி கால் பண்ண அவசியம் இருக்காது. சரி, இதை இப்படி நம்ம இப்போ சப்மிட் பண்ணி பார்த்துடலாம். சப்மிட். ரொம்ப நேரம் லோட் ஆகுது. நம்ம டூப்ளிகேட் பண்ணி பார்த்துடலாம். அக்செப்ட் ஆகிடுச்சா? அக்செப்ட் ஆகிடுச்சு கைஸ். ஓகே, 2830 இன்றைக்கி டேட் தானே இது. ஓகே கைஸ், நம்ம செப்டம்பர் 9 வந்திருக்கோம். இப்போ செப்டம்பர் 30 தான் வந்திருக்கோம். அக்செப்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கோடை அவ்வளோதான் கைஸ். நான் இந்த கோடை வந்து நம்மளோட சேனல் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எல்லா ப்ராப்ளமோட கூட கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். வேறு என்ன, லைக் கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன ப்ராப்ளம் போடணும்னு அதை நீங்களே சொல்லிடுங்க. யாருமே கமெண்ட்டே பண்ண மாட்டேன்றீங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ், பை.